வேர்ட் சம்மந்தமான டியூட்டோரியல்ஸ் பார்த்துட்ருக்கேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து ஃபாண்ட்ஸோட ஸ்டைல்ஸ் என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணுறது அண்ட் டெக்ஸ்டோட அலைன்மெண்ட்ஸ் மெர்ஜ் பண்ணுறது என்ன மாதிரி, செல்ஸ் என்ன மாதிரி இன்சர்ட் பண்ணுறது, காலம்ஸ் ரோஸ் என்ன மாதிரி இன்சர்ட் பண்ணுறது, டிலீட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து பார்க்காதவங்க என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் ஆட் பண்ணியிருக்கு, நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ள இயலும். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நாங்கள் என்ன மாதிரி போர்டர்ஸ் ஆட் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த டேபிள் வந்து நாங்கள் போர்டர் பண்ணினா இன்னமும் அட்ராக்டிவாக இருக்கும். அது என்னென்னு செய்கிறேன்னு தான் இப்போ இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு இப்போ செல் ரேஞ்ச் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் இருந்து இது வரைக்கும் நாங்கள் வந்து போர்டை கொடுக்கணும். என்ன மாதிரி கொடுக்குறேன்னு பார்ப்போம். இதை செலக்ட் பண்ணிட்டீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா போர்டர் இருக்குது. போர்டர்ஸும் வந்து ஒவ்வொரு விதமாக நாங்கள் வந்து போர்டர் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பொட்டமில் மட்டும் போர்டர் வர மாதிரி அண்ட் இது வந்து டாப்பில் போர்டர் வர மாதிரி அண்ட் லெஃப்ட் ரைட் சில வேளை நாங்கள் வந்து நோ பார்டரை செலக்ட் பண்ணால் ஆல்ரெடி பார்டர் இருக்குமென்னா பார்டர் வந்து டீசெலக்ட் ஆகிடும். அண்ட் பார்த்தோம்னா ஆல் பார்டர்ஸ் எல்லா செல்ஸுக்குமே வந்து பார்டர் கொடுக்கணும். அண்ட் அவுட் சைட் பார்டர் திக் அவுட் சைட் பார்டர்னு நீங்கள் இதில் வந்து ஆல் பார்டர்ஸ் கொடுத்து பாருங்கள். இந்த செல்ஸ் எல்லாமே வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ எங்களுக்கு வந்து அவுட் சைட் மட்டும் பார்டர் வேணும்னா என்னென்னு பார்ப்போம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு பார்டரில் போய் அவுட் சைட் பார்டர். இந்த அவுட் சைட் பார்டரும் வந்து ரெண்டு விதமாக நாங்கள் கொடுக்கலாம். திக் அவுட் சைட் பார்டர் ஓ அவுட் சைட் பார்டர்ஸ். இது வந்து ஒரு தின்னாக இருக்கும். நீங்கள் வந்து இது அவுட் தானே, ஸோ நீங்கள் வந்து திக் அவுட் சைட் பார்டர் கொடுக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெடிங்ஸுக்கும் ஒரு பார்டர் கொடுக்கலாம். இதையும் நீங்கள் வந்து ஒரு அவுட் சைட் பார்டர் கொடுங்க. இப்போ இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே இதுக்கு ஒரு பார்டர் கொடுக்கலாம். தென் பார்த்தோம்னா நேம்க்கு ஒரு பார்டர், தென் டோட்டலுக்கு ஒரு பார்டர் இப்படி கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நாங்கள் வந்து இன்னும் ஒரு ஆப்ஷனாக செய்யலாம். என்னென்னா ட்ரா பார்டர். நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா பென்சிலால் வந்து பார்டர் கீறிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். லைக் திஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து பார்டர் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் கொடுத்த பார்டரை வந்து ரிமூவ் பண்ணேலும் ரேஸ் பார்டர். எங்கே நீங்கள் பார்டர் வந்து ரிமூவ் பண்ணணுமோ அங்கே வந்து இந்த பார்டரை வந்து ரிமூவ் பண்ணி கொள்ளலாம். அது மாதிரி நீங்கள் வந்து அதோட கலர்ஸ் கொடுக்கலாம். என்ன கலரில் உங்களுக்கு வந்து பார்டர் வேணுமென்னு சொல்லியும் நீங்கள் வந்து கொடுத்து கொள்ளலாம். இதில் நீங்கள் வந்து இப்போ பென்சிலில் செலக்ட் ஆகிருக்கு. நீங்கள் இப்படி இந்த கலர்ஸ்லையும் கொடுத்து வந்து நீங்கள் வந்து பார்டர்ஸ் கொடுத்து கொள்ளலாம். ஓகே, நீங்கள் வந்து ஒரு பார்டர் ஒன்று கீற போகிறீங்கன்னா நீங்கள் அதுக்கு லைன் கலர் கொடுத்து சேஞ்ச் பண்ண மாதிரி நீங்கள் வந்து இந்த லைன் ஸ்டைல்ஸை வந்து செலக்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பார்டர் கொடுக்குறீங்கன்னா இப்போ இதில் இப்போ டோட்டல் மட்டும் கொடுக்குறோம்னா இதை ஒரு செலக்ட் பண்ணி நீங்கள் இப்படியும் பார்டர் வந்து கீறிக்கொள்ள இயலும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் இதில் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்து வந்து மோ பார்டர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமான வேறு ஸ்டைல்ஸ் இருக்குது. ஃபார்மட் செல்ஸ். இப்போ இதில் வந்து என்ன மாதிரி கலர்ஸ் அண்ட் இதில் பார்டர் ஸ்டைல்ஸ் என்ன மாதிரின்னு சொல்லி நீங்கள் வந்து ஆட் பண்ணி கொள்ளலாம். இப்போ நீங்கள் இதையே செலக்ட் பண்ணிவிட்டு பார்டர்ஸில் போய் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்டர்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கலர்ஸ் வேணும்னா கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது ஃபார்மட் செல்ஸ். இதில் மிச்ச ஆப்ஷன்ஸ் என்ன மாதிரின்னு சொல்லி நான் என்னோடய அடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதில் ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமென்னு சொல்லி செலக்ட் பண்ணலாம். இன்சைட் வேணுமா இல்லை அவுட் சைட் மட்டுமான்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகியிருக்கும். ஓகே, என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அடுத்த ஃபீச்சர்ஸை வந்து மீட் பண்ணோம். ஓகே, தேங்க்யூ, பாய்.